கார்த்திகை தீபம் சரியில்லை. ரம்யா கார்த்திகை அடையாளம் காட்டுறாங்க. தீபா பார்க்கும்போது வேற ஒரு லேபரை பார்த்துடுறாங்க. இவர் தான் ரம்யாவோட லவரா அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க தீபா. இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருந்துட்டு ரியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ரியா நீ தனியா வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரம்யாவை கூட்டு சேர்த்துக்கிட்டு கார்த்திகும் தீபாவுக்கும் பெரிய சதி பண்றதுக்காக ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. ரம்யா ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காக அவங்க மேனேஜர் கிட்ட 120 கோடி ரூபாயில ஒரு டெண்டர் ஃபார்ம் ரெடி பண்ணி கொண்டு வாங்கங்கிறாங்க. உடனே அந்த மேனேஜர் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, எங்க மேடம் 120 கோடியில டெண்டர் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி அப்பப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு ஆனந்து அது மாதிரி மேலே கொஞ்சம் பணம் வச்சு நம்ம அந்த டெண்டரை எடுத்துடணும் அப்படின்னு அருண் ஆனந்த் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ரம்யா போய் கார்த்தியை டெண்டர் எடுக்க போகணும், நீங்களும் கூட வந்தால் நல்லா இருக்கும், கூட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஓ அப்படியா மேடம், சரி வர்றேங்கிறாங்க. மாணிக்கம் கிண்டல் அடிக்கிறாங்க. அடடே தேவசேனா கூப்பிட்டா பாகுபலி போயிட்டான்னு ஆகணுங்கிறாங்க. அண்ணா கிண்டல் அடிக்காதீங்கண்ணே, மேடம் கூப்பிட்டா நான் போக வேண்டியதாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. கார்த்தி போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வெளியில் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரம்யா கார் ஸ்டார்ட் ஆகலை. கார்த்தி வந்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த கார் பழி வாங்குது, நம்ம டெண்டருக்கு இப்போ போயே ஆகணும், 10 நிமிஷம் தான் இருக்குது, உங்கள் பைக் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. கார்த்தியும் சரிங்கிறாங்க. கார்த்தியும் ரம்யாவும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உடனே தீபாவுக்கு கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரரும் இன்னொரு பொண்ணும் பைக்கில் போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் தீபா அப்படி உஷன்னு கோவத்தோடு நிற்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வந்ததுமே தீபா அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. எந்த பொண்ணுங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களே அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. தீபாங்களா, அவங்க தான் எங்கள் எம்டி, பைக்கில் போகலான்னு கேட்டாங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போனேன்னு நடந்த விஷயங்கள் அத்தனையும் கார்த்தி தீபா கிட்ட சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே பாருங்க, பைக்கில் நான் மட்டும்தான் உங்கள் கூட வருவேன், வேறு எந்த பொண்ணையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடே அப்பா எவ்வளோ அதிகாரம், சரிங்க மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. கார்த்தி மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ அப்படியே உருன்னு கோவமாக வந்திருக்காங்க. ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே உங்களை மட்டும்தான் இனிமேல் பைக்கில் கூட்டிகிட்டு போவேன், நீங்களும் நானும் மட்டும்தான் போவோம், இதுக்கப்புறம் இன்னும் என்ன கோவம், சிரிங்கன்னு கேட்குறாங்க. தீபா அழகாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்பாடா இந்த சிரிப்பை பார்க்கறக்கு இவ்வளவு நேரமா அப்படிங்கிறாங்க கார்த்தி. என்ன தவிர யாருமே உங்க பைக்ல வரக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க தீபா. சரி உங்க ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ள பாத்தீங்களா, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கார்த்தி பார்த்தங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்காரு, அவங்களுக்கு 2 பேத்துக்கும் ஜோடி பட்டமும் அருமையா இருக்கு. அம்மா அவளோட லவ்வை சொன்னா 2 பேத்துக்கும் ஓகேன்னு உடனே கல்யாணம் தாங்கிறாங்க. அம்மு தான் கார்த்தியை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சது அம்முவாவது கும்முவாவது சும்மா ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கல்ல தீபா. இதுக்கு இடையில ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஆட்டங்காட்ட பாக்குறாங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கும் இடையில இந்த ஆட்டமெல்லாம் செல்லுபடியாகாது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் எபிசோடில் பார்க்கலாம்.